சமூகத்தோடு ஒப்புரவாக அன்பு செயல்களில் ஈடுபடுவதே தானம். தேவையில் இருக்கிற எவரையும் நாம் அயலாராகவும் நண்பராகவும் கருதி நல்ல சமாரியன் போல உதவ வேண்டும். நாம் வாழ்நாளெல்லாம் அன்பு, நீதி, இரக்கம், ஈகை போன்ற மனிதநேய மதிப்பீடுகளை முன்னெடுத்து முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும். இத்தவ காலத்தில் தான தர்மங்கள் களைகட்ட செய்வோம். ஒருவர் மற்றவரை சார்ந்து உதவி செய்து நிறைவாக வாழவே கடவுள் நம்மை படைத்தார். படைப்பின் முழுமையை பகிர்வில் வைத்துள்ளார். நாம் பொதுநலம் பேணுவோம். யார் நன்மை செய்தாலும் அதை பாராட்டும் பண்பை நம்மில் வளர்ப்போம். நல்லவர்களுடைய தியாகம் இவ்வுலகை வாழ வைக்கிறது. மன்னிப்பில் கணக்கு பார்க்காமல் தாராளமாக பிறரை மன்னிப்போம். அயலாருக்கு செய்யும் அன்பு செயல்கள் நம்மை இறைத்தன்மையில் வளர்க்கும். இயேசு வழியில் தொண்டாற்றும் தலைவர்களாவோம். மீட்பு திட்டத்தில் தன்னையே அர்ப்பணித்த அன்னை மரியாளை போல நாமும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற உறுதி கொள்ள வேண்டும். தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு தானமாக கொடுத்த இயேசு வழியில் இரத்த தானம், கண் தானம், உடலுறுப்பு தானம் இவற்றை செய்ய முன்வருவோம். தியாக வாழ்வில் இன்பம் காண்போம். உறவுகளை ஊட்டி வளர்ப்போம். உன்னத நிலைக்கு எடுத்து செல்வோம். சுயநலம் கடந்து சமத்துவ உலகில் சுடர்விட துணிவோம். பணி வாழ்வில் கரைந்து போவதே சீடத்துவ வாழ்வு. இயேசுவின் தோழனாக அவரது வழியில் என்றும் பயணிப்போம்.